கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனங்களே, இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜீவனுள்ள தேவன் உங்களுக்காக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தை யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்து அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அது எப்பேற்பட்ட ஒளினா, உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், உங்களுக்கு ஒளியாக இருப்பாராம். உங்களை பிரகாசிக்க பண்ண ஒளியாக இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் கேன்சர் நோயினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். கட்டி வந்து எல்லாம் ரொம்ப பாடு. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க. முதல் ஒரு ஊசி, 2வது ஊசி, 3வது ஊசி போடும்போது அந்த கரங்கள் அழுகி போன மாதிரி அவ்வளோ வலி. அவர் சொல்லுவார், ஒவ்வொரு தடவை ஊசி போடும்போது என்னை தாங்க முடியாத வலி, செத்தாவது போயிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வலிக்கும். அந்த வலியை தாங்க முடியல, என்னையால் பொறுத்துக்கொள்ள முடியல. அந்த இருள் என்னையால் பொறுத்துக்க முடியல. என் வாழ்வில் ஒளியெல்லாம் இருளாக போச்சு அந்த நோயினால். கையில் வலி, 3வது ஊசி போடும்போது கரங்கள் எல்லாம் அழுகி போன மாதிரி ஆகிவிட்டது. அவர் மனம் கலங்கி சொன்னார், நான் ஊசியெல்லாம் போடலை, ட்ரீட்மெண்ட்டில் எடுக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கேன், கர்த்தர் என்னை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். இப்பொழுது 6-7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, எந்த ட்ரீட்மெண்ட்டும் போகலை. இன்றும் அவர் ஜீவனோடு, பலத்தோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். அவர் கேன்சருங்கிற அந்த இருளிலிருந்து மெய்யான ஒளியாக நம்ம இயேசு கிறிஸ்து அவரோடு இருந்து அவரை பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். ஆரோக்கியங்கிற அந்த ஒளியை அவர் மேலே உதிக்க பண்ணி இன்றும் அவர் ஆரோக்கியத்தோடு அவர் முகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். என் தேவஜனமே, இன்று இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ எந்த இருளில் இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி இன்று உன்னோடு இருக்குது. மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார். நீ எந்த மனுஷன், எந்த கஷ்டத்தில், எந்த இருளில், எந்த பாடல் ஓகத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளியா இருந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுல எத்தனையோ ஜனங்கள் பாவம், பாடுகள், ஓத்திரங்கள், இருளில் இருந்து உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்காங்க. தகப்பனே, நீங்கள் சொன்னீங்களே, உலகத்தில் இருக்க எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி, அந்த ஜீவனுள்ள ஒளி அவங்க நம்பி இருக்கிறபடியால் கர்த்தாவே அவங்கள பிரகாசிக்க பண்ணுங்க. அவங்களுக்கு எந்த இருள், எந்த மனுஷன் எந்த இருள் இருந்தாலும் அந்த இருள் இப்பொழுது விலக கடவதாக. என் கர்த்தர் அவங்கள பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவங்களோடு இருக்கிறபடியால் ஏசப்பா, நீங்கள் விளக்க பண்ணி அந்த இருளிலிருந்து அவங்கள எடுத்து அப்பா பிரகாசிக்க பண்ணி கொண்டிருப்பாங்க. நன்றி அப்பா. இயேசுவின் பிரசனம் அவங்களை சூழ்ந்து கொள்வதாக. மெய்யான ஒளி வேதம் சொல்லியிருக்குல்ல, யோவான் 1:4 அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததுன்னு. அந்த ஜீவன வழி இன்னைக்கு நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தின்படி யாரெல்லாம் இருளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜீவனுள்ள ஒளியாய் அவங்களோடு இருந்து அவங்களை பிரகாசிக்க பண்ண போக்கா. நன்றி அப்பா. ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமேன், ஆமேன், ஆமேன்.